முஸ்லிம் சமுதாயத்தை வழிகெடுப்பவர்கள் பல வகையினராக இருப்பார்கள். தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே வழிகெடுப்பவர்களும் தோன்றுவார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமாறு கூறி வழிகெடுப்பவர்களும் தோன்றுவார்கள். தஜ்ஜால் என்பவன் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவனாக இருப்பான். அவன் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவனாகவும் இருக்க மாட்டான். இஸ்லாத்தின் பால் அழைப்பதாகவும் கூறமாட்டான். இஸ்பஹான் பகுதியைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜாலின் நெற்றிக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுதத் தெரிந்த எழுதத் தெரியாத அனைத்து முஸ்லிம்களும் அதை படிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமுற்றவன். உங்களது இறைவன் அல்லாஹ் ஒரு கண் ஊனமுற்றவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் மக்களிடம் வந்து தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள். அவர்களை விட்டு அவன் விலகிவிடுவான். காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்துச் செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திடகாத்திரமான ஒரு இளைஞனை தஜ்ஜால் அழைத்து வாளால் 2 துண்டுகளாக வெட்டுவான். பிறகு அவனை கூப்பிடுவான். உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் தன்னை கடவுள் என்று சாதிக்கும் வகையில் அவன் பிரமிப்பூட்டும் அற்புதங்களைச் செய்வான். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான். அது மழை பொழியும் முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான். அது பயிர்களை முளைப்பிக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நாள் சிறந்த மனிதர் ஒருவர் தஜ்ஜாலிடம் செல்வார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் கூறுவார். இந்த மனிதரை கொன்றுவிட்டு பின்னர் நான் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்ற இவ்விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று தஜ்ஜால் மக்களை பார்த்து கேட்பான். அவர்கள் மாட்டோம் என்பார்கள். உடனே அவரை தஜ்ஜால் கொல்வான். பின்னர் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதர் முன்பு இருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கிறேன் என்று கூறுவார். உடனே தஜ்ஜால் அவரை கொல்ல நினைப்பான். அவனால் அது இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது என்பது ஒரே தடவை மட்டுமே தஜ்ஜாலால் செய்ய முடியும். தொடர்ந்து செய்ய இயலாது. ஒரு மனிதனை கொன்று அவனை உயிர்ப்பிப்பான். மற்றவர்கள் விஷயத்தில் அவனால் இவ்வாறு செய்ய இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜாலை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும்போது அவனிடம் மலை போல் ரொட்டி இருக்கும். அவனிடம் 2 நதிகள் இருக்கும். ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான், இன்னொன்றை நரகம் என்பான். அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் நரகமாகும். அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும். மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான். மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும். இதை கடவுளைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று தஜ்ஜால் கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும். மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும். மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவை மிக்க குளிர்ந்த நீராகும். உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் தங்குவான் என்று பதிலளித்தார்கள். அவன் வாழும் ஒரு நாள் 1 வருடம் போன்றும், ஒரு நாள் 1 மாதம் போன்றும், ஒரு நாள் 1 வாரம் போன்றும், ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களைப் போன்றுமிருக்கும் என்று விடையளித்தார்கள். மதீனா நகருக்கு தஜ்ஜால் பற்றிய அச்சமில்லை. அன்றைய தினம் மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிலும் அவனை தடுப்பதற்கு 2 மலக்குகள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு தஜ்ஜால் ஷாம் நாட்டிலுள்ள பாலஸ்தீன் நகரின் லுத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டுச் செல்வான். அங்கே கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய
இயேசு என்கிற ஈசா நபி அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி தஜ்ஜாலை கொல்வார்கள். அதன்பின் 40 ஆண்டுகள் ஈசா நபி அவர்கள் இப்பூமியில் நேர்மையான தலைவராக சிறந்த நீதிமானாக வாழ்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.